வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார், வாட்ச்மேன், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், இது போல் எக்ஸாமுக்கும் வரக்கூடிய தமிழ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. 2 செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். சருகும் சண்டும். காய்ந்த இலை, இலை காய்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சருகு. அதுக்கப்புறம் காய்ந்த தோகை, தோகை வந்து காய்ந்தது அப்படின்னா அதுக்கு பேர் சண்டு. ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய மீனிங் பார்த்தீங்கன்னா சருகும் சண்டும். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் டேஷ் முதலிடம் வகிக்கிறது. தமிழ்நாடு. இது வந்து தமிழ் புக் கொஸ்டின்ஸ் தான். இருந்தாலும் நீங்கள் வந்து இது ஜிகேக்கும் படிக்கிற மாதிரி படிச்சுக்கணும். உங்களுக்கு ஜிகேலையும் இதே கொஸ்டின் கூட கேட்கலாம். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம். தமிழ்நாடு மாநிலம். பெரிய மீசை சிரித்தார், சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். இது எல்லாமே எவ்வகை தொகை? அன்மொழி தொகை. இது வந்து இலக்கணம் தான், ஆனால் பட் ஈஸியான இலக்கணம். இதுக்கு நான் ஈஸியாக ஒரே ஒரு க்ளூ தரேன். புதுசாக இலக்கணம் படிக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி படித்தவங்க அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. இதுபோல் பெரிய மீசை சிரித்தார், சிவப்பு சட்டை, முறுக்கு மீசை, இது வந்து அந்த பர்சனை அவங்களோட ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சு குறிக்கிறது. இப்போ பெரிய மீசை அவங்களுக்கு இருக்குது, அவங்க போட்டிருக்க சட்டை சிவப்பு, இது போல் இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்மொழி தொகை. கீழ்கண்டவற்றுள் எது சரி? ஒன்று மற்றும் 2 இதுதான் சரி. இதுவுமே இலக்கண குறிப்பு தான். செங்காந்தல், செங்காந்தல் அப்படிங்கிறது பண்பு தொகை. செம்மையான, இதை பிரிக்கும்போது செம்மையான அப்படின்னு வரும். அப்படி மை விகுதி வந்துச்சு அப்படின்னா பண்பு தொகை. அப்படி கூட இல்லாமல் அதோட பண்பை உணர்த்துறது, ஒரு வடிவம் இல்லைனா அதோட அமைப்பு, அதோட நற்பண்பு, இது மாதிரி எது வேணால் இருக்கலாம். அதுபோல் ஒரு பண்பை உணர்த்துச்சு அப்படின்னா இது வந்து பண்பு தொகையில் வரும். அப்போ செங்காந்தல் அப்படிங்கிறது அதோட பண்பு. மார்கழி திங்கள் சாரை பாம்பு, இரு பெயரொட்டு பண்பு தொகை. இப்போ மார்கழி அப்படிங்கிறதே இப்போ திங்கள், திங்கள்னா ஒரு மாதம், மார்கழியும் மாதம். அதே போல் பாம்பு, பாம்பு வகையில் சாறை அப்படிங்கிறது ஒரு பாம்பு வகை. இது போல் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. மலர்கை, இதுதான் இங்கே வந்து மாறி இருக்கு. ஆக்சுவலாக மலர்கை அப்படிங்கிறது என்ன வரும்னா ஓமை தொகை வரும். மலர் போன்ற கை, அதுதான் மலர்கை. ஓகேங்களா? இது போல அப்படின்னு மறைஞ்சு வருது இல்லையா, அதுதான் ஓமை தொகை. ஏதோ ஒரு பொருளுக்கு இன்னொன்று ஓமையாக குறிப்பிடுறது, அப்போ அது வந்து ஓமை தொகை. உண்மை தொகை, அண்ணன் தம்பி தாய் சேய், இது வந்து இதுக்குரியது. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து போன இயர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கூட கேட்டிருந்தாங்க, இரவு பகல் அப்படின்னு. அது எப்படி முடியணும்னா இரவும் பகலும் அப்படின்னு முடியணும். அந்த அப்படிங்கிறது மறைஞ்சு வருது இல்லையா, அது போல் அது மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து உண்மை தொகை. இங்கே பாருங்கள், அண்ணன் தம்பின்னு சொல்ல மாட்டோம், அண்ணனும் தம்பியும் சேர்ந்து போனாங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அப்போ தாய் சேய், தாயும் சேயும் அப்படின்னு வந்திருக்கணும். வெறுமனே தாய் சேன்னு வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல அந்த அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு இல்லையா, அப்படி இருக்கக்கூடியது உண்மை தொகை. இப்போ போல அப்படிங்கிறது மறைஞ்சு வந்தால் அது ஓமை தொகை. பண்பை குறிச்சா அது வந்து பண்பு தொகை. இது போல் இரண்டுமே ஒரே மாதிரி அந்த பண்பை குறிக்குது அப்படின்னா அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. கீழ்கண்டவற்றுள் எது சரி? விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர்.
மோப்ப குழையும் அனிச்சம் என்று கூறியவர் திருவள்ளுவர். அமிர்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் என்று கூறியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. இந்த கேள்விக்கான விடை அனைத்தும் சரி. விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தனி கேள்வியாக வந்திருக்கு. விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியர் தான் இதுக்குரிய விடை. நான் இங்கே சேர்த்து கொடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாமும் தெரிஞ்சுக்கலாம். மோப்ப குழையும் அனிச்சம், இது வந்து ஒரு திருக்குறள். யார் எழுதுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவர். ஸோ இந்த டேர்ம் வந்து திருவள்ளுவர் அவர்களோடது. அடுத்து அமிர்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. இது மூணுமே சரியான விடை. கரிசல் இலக்கியம் எந்த வட்டாரத்தில் தோன்றியது? கோவில்பட்டி. இந்த கேள்வியும் எஸ்சிடிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம்ல. உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களின் சிந்தனை. இதெல்லாம் அடிப்படை தேவை. உணவு, உடை, இருப்பிடம் அதெல்லாம். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, உயிரினங்களில் மனிதனை உயர்த்தி காட்டுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அவர்களோட சிந்தனை தான். இந்த கேள்வி எஸ்சிடிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல் டேஷ் சுருக்கமான வரலாறு. காலத்தின் சுருக்கமான வரலாறு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர். பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாடியவர் பாரதியார். இதே போலவே வந்து பாரதிதாசன் ஒன்று சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சிமிலராக தான் வரும். அது வையகமே அப்படின்னு முடியும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்காங்க. அது பாரதிதாசனோடது. கீழ்கண்டவற்றுள் எது சரி? சிலம்பு கிண்கிணி காலில் அணிவது, அரைஞாண் இடையில் அணிவது, சுட்டி தலையில் அணிவது, குண்டலம் குழை காதில் அணிவது, சூழி நெற்றியில் அணிவது. ஒன்று, 2, 4 இது சரி, இதுவும் சரி, இதுவும் சரி. இது ரெண்டும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அதாவது நெற்றி சுட்டி, அதான் நான் நெற்றியில் அணிவது நெற்றி சுட்டின்னு சொல்லுவோம். நம்ம ஃபஸ்ட்டு சுட்டி தலையில் அணிவதுன்னா நம்ம தலைக்கிட்ட தானே வருது அப்படின்னு நினச்சிப்போம். அது கிடையாது. சுட்டி வந்து எக்ஸாக்டாக எதில் அணிவது? நெற்றியில். நெற்றி சுட்டி நெற்றியில் அணிவது. சூழி அப்படிங்கிறது தான் தலையில் அணிவது. இது தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. இது போல் சிம்பிளாக கேட்கலாம் 2 பேருக்குமே. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? அங்கு வறுமை இல்லாததால். இந்த கேள்வி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்னன்னா, அங்கே வந்து வறுமை கிடையாது, அதனால். கீழ்கண்டவற்றுள் எது சரி? கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர். கம்பர் சோழ நாட்டு திருவழுந்துறை சார்ந்தவர். கம்பர் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க.
அனைத்தும் சரி. இந்த கேள்வி உங்களுக்கு எஸ்சிடிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிபாடும் போன்ற முதுமொழிக்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது கம்பர். மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? தளர பிணைத்தால். மேன்மை தரும் அறம் என்பது? கைமாறு கருதாமல் அறம் செய்வது. மேன்மை தரும் அறம் அப்படிங்கிறது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. இது போல கேள்வி வந்து எல்லாருக்கும் கேட்கலாம். இது சிம்பிள் கொஸ்டின். இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இதற்கான விடை தான் கரகாட்டம், காவடி ஆட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் தோளில் கருவியை சுமந்தபடி ஆடுபவை. இது வந்து என்னன்னா கரகாட்டம், காவடி ஆட்டத்துக்கு. மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், புலியாட்டம் இது வந்து வேடம் கட்டி ஆடுபவை. ஏன்னா மயில் போல் அவங்க வேடம் தான் இடுவாங்க. அந்த மாதிரி குதிரை ஆட்டத்தில் அப்படி தான் குதிரை மாதிரி அந்த பொம்மை வச்சுக்குவாங்க. ஸோ இது போல் வேடம் கட்டி ஆடுறதெல்லாம் மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், புலியாட்டம். அடுத்து ஒயிலாட்டம், தப்பாட்டம், தேவராட்டம், சேர்வை ஆட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழுவாக ஆடுபவை. நிறைய பேர் சேர்ந்து ஆடுவாங்க இந்த தப்பாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து குழுவாக ஆடுபவை. தெருக்கூத்து, தோற்பாவை கூத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதையை தழுவி ஆடும் ஆட்டங்கள். கதை பேசுவாங்க. அதில் வந்து எல்லாமே இருக்கும். ஒரு ஏதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து அவங்க வந்து நரேட் பண்ணிக்கிட்டு அவங்க ஆக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இது வந்து கதையை தழுவி ஆடும் ஆட்டங்கள் தெருக்கூத்து, தோற்பாவை கூத்து. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் இந்த 15 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.